எளிய விதி என்னன்னா இந்த காலத்துல நாமஸ்மரணம். அதாவது எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கடவுளோட பேரை சொன்னாலே அவர் அடைஞ்சிடலாம். பேரை சொன்னா சாதாரணமா இல்ல, உளமாற மனமாற பூரண சரணாகதியோட நம்மளோட பக்தி நம்மளுடைய அர்ப்பணம் எப்படின்னு நம்ம மனசை கொடுக்கணும். மனுஷன் எதுக்கு பேர் வச்சான்? மனசு இருக்கிறதுனால மனுஷன் வச்சான். மனசு அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பேர் மனிதர்கள். மனசு இருக்கு, அந்த மனசை எல்லாம் மனசு வைப்பா உன்னால முடியுன்றாங்க. புத்தி வைன்னு சொல்ல மாட்டாங்க, மனதை வை அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிரத்யேக சக்தி என்னன்னா மனசு. அந்த மனசு சரணாகதியோட யாரு பகவானை பிரார்த்தனை செய்யறாங்க, நாமஸ்மரணம் செய்யறாங்களோ அவங்க கிட்ட பகவானே குடிக்கொள்றதா ஐதீகம் இந்த காலத்துல. அதுக்கு என்ன சொல்லணும்? நம்ம ஏன் ஒருத்தரை பார்த்தா சாயரம்னு சொல்றோம்? உங்களை சாய ரூபமா நாங்க பார்க்கறோம். நீங்க அதுதான் தத்துவம். அகம் பிரம்மாஸ்மி. நம்ம இதுல கும்பிடுற பழக்கம் என்ன? நம்ம ஒருத்தரை பார்த்தா கும்பிடுறோமா? நீங்க மினிஸ்டரா இருக்கீங்களோ, இல்லாட்டி இந்த கோயில் ஓனரா இருக்கீங்களோ, இல்லாட்டி நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கீங்களோ, இல்ல பணக்காரனா இருக்கீங்களோ, பதவியில் இருக்கீங்களோன்றது இல்லை. உனக்குள்ள இருக்கிற கடவுளை நான் கும்பிடுறேன் அப்படின்னு அந்த கடவுளை நமஸ்கரிக்கிறோம், ஆத்மா. அதனாலதான் நம்ம ஒருத்தரை பார்த்து வணங்கணும்னா அவங்க கிட்ட இருக்கிற கடவுளை நம்ம கும்பிடுறோம். அதே மாதிரி இந்த ஒரு பாரம்பரியம், இந்த ஒரு தாற்பயம் வேற எந்த நாட்டிலையும், எந்த தேசத்திலையும், எந்த மொழியிலையும் இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் இந்த பாரம்பரியம். அதுவும் நம்மளுடைய தமிழர்களுக்கு அதிக ஜாஸ்தியாக இல்லை. ஒருத்தரை பார்த்து கும்பிடுறோம்னா இதுதான் கும்பிடுறதுக்கு